மொத்த ஊரே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நம்ம சுற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிறது அப்புறம் இங்கே இதெல்லாம் பாருங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போவோம். இப்போ எங்கே ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, யூ ஆர் ஹியர். இந்த மேப்பில் இங்கிருந்து இதெல்லாம் பார்ப்போம். ஏதோ போகிற வழியில் ஏதோ காட்டுறேன்னாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா கோயமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்காவி ஏர்போர்ட். நம்ம இப்போ லங்காவி பண்ணிட்டோம். முதல் செக்மெண்ட்டே ஒரு பேக் காணோம். எனக்கு ஏதோ டவுட் ஆகுது. நம்ம டேக்லாம் காணோம். இந்த பெட்டி நம்மளுக்கு தான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறங்கி காலை வச்ச உடனே திகில் கிளப்பிட்டாங்க. பேகை காணோம். நமக்கு எப்பயுமே எந்த அம்மா அது எந்த இப்போ கடைசியா வருது. கடைசியா தான் நான் வருவேன். ஒன்று டென்ஷன் பண்ணி பார்க்குது. மகேஷ் ராஜா கிடச்சிச்சு. மகேஷ் ராஜா அவர் நிற்கிறாரு. அவங்க நிற்கிறாரு வேறு. மகேஷ் ராஜா வந்தும் வராதையுமா பசிக்குதுன்னு மௌலி வாங்கி வச்சிருக்கிறா. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு மௌலி தான். இப்போதைக்கு வந்து எதுவுமே இங்கே வந்து இப்போ சிட்டிக்கு போனால் தான் கிடைக்குமா, இல்லைன்னா அலக்காட் தான். நம்ம அலக்காட்டில் சாப்பிட்ற நிலமே நார்த் இந்தியன் ஃபுட் தான் கிடைக்குமாமா. அதை சாப்பிட்ற நிலமையில் நாங்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால ஓகே, நாங்கள் இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு வந்துடுறோம், உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படிப்பா இருக்குது நூடுல்ஸு? வெந்தால் நல்லா இருக்கும் போல, முடிக்கும் போல. நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கா? அரவேக்காட்டில் இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு அரவேக்காடு தான் எல்லாமே. நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காரமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? மேகி வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கம்பெனி என்னமோ ஒரே கம்பெனி தான் மேகி. ஆனால் இங்கே இப்போ சுத்தரி தான் வச்சுக்கிறாங்க. இங்கே போட்டு குச்சி கொண்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். கையோட அப்படியே வாங்கி ஹாட் வாட்டர் வருது, ஹாட் வாட்டர் குச்சின்னு வர வேண்டியது தான். இது ஏர்போர்ட்ன்றதுனால வெளியிலன்னா அந்த மாதிரி இருக்காது. லங்காவியோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் இது. நிறைய விதமாக இருக்குது. மலேசியா இல்லை, இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஒன்று தான் கிடைக்குமா. ஒரு பீஸு ஒரு கலரு. அந்த மாதிரி ஹேண்ட்லூம் மாதிரி இவங்க ஊரில் இது வந்து இது நெய்தல் தான், சில்க் தான் சொல்கிறாரு. ஒரு கலர் ஒரு பீஸ் ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. கையிலேயே செய்யறது, ஹேண்ட்மேட். ஆமாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டான இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வருது. இந்த ட்ரெஸ்ஸோட பேர் பத்திக். பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையால் ஹேண்ட்மேட் பண்ணி பெயிண்ட் பண்ணின்னு இருக்காங்க. பட்டிக் நீங்களே டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம்ப்பா. பண்ணிங்கன்னா வீட்டில் போய் ஃப்ரேமாக மாட்டிக்கலாம். புது வீட்டில் போய் ஃப்ரேம் மாட்டிக்கோ. இது பேபி மாவே வந்து பட்டிக் டிசைன் பண்ணுச்சு அப்படின்னு அவங்களாம் பண்ணியிருக்காங்க. பாரு, ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், குவாட் செட் இருக்கீங்க. ஆனால் என் சைஸு கிடைக்குமான்னு தெரியல. அது கிடைச்சாலும் நம்மளுக்கு வேணாம்ப்பா. நம்ம ஊருக்கு குவாட் செட்டை போடுப்பா. நீ என்னப்பா பக்தி ட்ரெஸ் அங்கே போட்டுனா என்னது பக்தியா? என்னது பட்டிக் போடணும். நம்ம பட்டிக் ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண போறேன்? இங்க எல்லாருமே ஒல்லியா இருக்காங்கப்பா. இந்த ஊர்லயே உன் லெவலுக்கு ஆளுங்களை நம்ம பார்க்கவே ரொம்ப கஷ்டம். 195 ரிங்கிட்ஸ்னா எவ்வளோ? 200 ரிங்கிட்ஸ்னே கணக்கு வை. 100 ரிங்கிட்ஸ் தான் 1000, 200 ரிங்கிட்ஸ் தான் 2000. சாரி, 100 ரிங்கிட்ஸ்னா தான் 2000. இப்போ 4000. ஓடியா பேபிமா, வானா பேபிமா. நமக்கு அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த ஊர்லயே உன் லெவலுக்கு சைஸ் உள்ள பொம்பளைங்களை நம்ம பார்க்க முடியலப்பா. லேடிஸை பார்க்க முடியல. அப்புறம் எப்படிப்பா ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க? இவ்வளோ பெரிய பூனை வந்து உட்கார்ந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லங்காவி இது போல வர்றன் புடிச்சிட்டு போகுது. ஃபெரோஷியஸா அப்படியே உன் மேல தாவி இருந்ததுன்னா என்னப்பா பண்ணிருப்ப நீ? வர்றன் புடிச்சிட்டு போகுது. வா முதல்ல. அது என்னன்னு கூட தெரியாம அது பக்கத்துல போய் அப்படியே பந்தமா உட்கார்ந்துங்கிற. சொல்ல லங்காவி வந்து பாத்தீங்கன்னா மலேசியாலே இருக்கிற ஒரு பெரிய ஐலாண்டு. அதான் ஐலாண்டு. 600 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா. அது டோட்டல் வந்து 4000 யார்ட்ஸ் ஆமா ஏரியா. ஆனா அதுல 600 தான் இப்போதைக்கு டெவலப் ஆயிருக்குது. அவர் அதான் சொன்னாரு. 600 கிலோமீட்டர் தான் சொன்னாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்தது சம்மர் சீசன். ஆமா,
சம்மர் சீசனா இறங்குனே வெயில் அடிக்குதுன்னு வச்சேன். 33 டிகிரி இப்போ வெயில்ல சுத்தி நிக்கிறோம். 33 நம்மலாம் 40 டிகிரில குளிக்கிறோம். 40 டிகிரியா அசால்ட்டா அப்படி தட்டி தூசி கிளப்பிட்டு போவோம் சென்னையில. இது 33லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சம்மர் டைம்ல இங்க உங்களுக்கு சீசன் ஆமா. இந்த தப்பு போட்டு தப்பிச்சோட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி தண்ணி தான் இருக்கு. இதான் லங்காவியோட ஃபிளாக் ரெட் ஃபிளாக். இங்க வந்து பாத்தீங்கன்னா 14 ஸ்டேட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மலேசியால 14 ஸ்டேட்ல இது ஒரு ஸ்டேட்ல இருக்குது. கடாக் ஸ்டேட்ல இருக்குது. மலேசியா வந்து இந்த கான்டினென்ட்டா கண்ட்ரி. மலேசியா கண்ட்ரி ஃபிளாக். இங்க ஸ்டேட்டுக்கு தனி ஃபிளாக் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஃபிளாக் இருக்கு. லாஸ்ட் இயர் நாங்க கோலாலம்பூர் போனப்போ இந்தியா மாதிரி மலேசியால வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு சரியா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் சரியா. அந்த ஸ்டேட்ல ஒரு ஊர்ல சென்னை மாதிரி நாம வந்து லங்காவில உட்கார்ந்துருக்கோம். கரெக்டா? இது ஒரு ஸ்டேட். இது ஸ்டேட்ல இருக்கிற ஊரு. ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஊர். ஸ்டேட் வந்து இது வந்து கடாக் ஊர்ல வந்து இது வந்து ஒரு ஊர், ஒரு பார்ட் லங்காவி. இப்போ நாங்க சிட்டி டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். சிட்டி டூர்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காட்டினாங்க. இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா ஜடாய் பாத்திருப்பீங்கல்ல. ஜடாயுல பெருசு அந்த மாதிரி ஒரு வர்க்கலால அவர் வந்து எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறாரு. இந்த ஈகிள் ஏன் இங்க இருக்கு, அது எப்படி நீங்க வந்ததுன்றது போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்றாரு. இங்க வந்து கக்கா போயிருக்கோம். கடையில வச்சிருப்பாங்க. ஆனா அதாவது அப்புறம் அந்த தெரியுது பாத்தீங்களா, அது வந்து என்னது ஃபெரி மீன்ஸ் கடல் வழி பாதை எல்லாம் அது வழியா தான் நடக்கும். ஐலாண்ட் ஃபெரின்றது ஒரு சின்ன யாட்ச் மாதிரி. வந்துனா फ्रेंड्स நம்ம ஊர் போர்ட் மாதிரி சின்னதா வச்சுக்கோங்க. ஃபெரினா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பக்கம் ஒரு போட், பெரிய போட், கார் எல்லாம் கூட ஏத்திட்டு போலாம். இங்க வந்து ஐலாண்டுனால ரெண்டே வழிதான் அந்த இந்த 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 ஊரை விட்டு போறதுக்கு. போட் இல்லனா ஃளைட். அவ்வளவுதான். இந்த போட்ல ஏறினா 1 மணி நேரத்துல கெடா ஸ்டேட்டுக்கு போயிரலாமா. 1.5 மணி நேரத்துல தாய்லாண்டே போலாமா. தாய்லாந்து கூட போலாமா அந்த போட்ல. தாய்லாந்துல சவுத் சைடுல போலாமாமா. அங்க இருந்து பேங்காக் ஒரு 2 ஹவர்ஸ்ன்னாரு. அங்க வந்து தாய்லாந்து கிட்டே அவங்களுக்கு யார் பட்டெக்ஸ்ல என்ன இருக்கு நீ ஏன்டா பாத்துட்டு வர வாளு அங்க விஜய் ஃபேனர் போலாம். அங்க வர குச்சி குச்சிறான். அது வர தூக்கி வராம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈகிள். பட்டெக்ஸ் வர்மா சத்தியமா மௌலி பயந்துட்டான். என்னடா பண்றவன் பட்டெக்ஸ்ல டெயில் வச்சுன்னு சுத்தி நிக்கிறான். டெயில் நம்ம மேல போனாதான் அதோட ஹிஸ்டரி படிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிட்டி டூர் தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இது யார் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாலி ஹாலிடேஸ் தான். அவர் பேக்கேஜில் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நான் எங்கேயுமே நான் வந்து போகாத இடத்துக்கு எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு எல்லோரும் போகிறாங்க. அவரும் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டோடனே சரி ஓகே மேம் நீங்கள் லங்காவியன் பெனாங் போங்க. ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஊர். அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு காமாக இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு இடமும் இருக்கும், நல்லாயிருக்கும், போய் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. நிஜமாவே இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து மலைகளுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்துட்டு அப்படியே அமைதியான காற்று, ஒரு சுவாசம் அப்படியெல்லாம் நிறைய நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. லங்காவி நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ நம்மளும் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திப்போமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் நம்மளுக்கு லங்காவியும் பெனாங்கும் கொடுத்துருக்காரு. நம்ம 4 days இங்கே இருக்க போகிறோமாப்பா. டில் 9th வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ 9th வரைக்கும் இங்கே இருக்கிற ஈச் நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பெனாங் கிளம்புவோம். ஓகே பேக் பின்னாடி போய் பார்த்துனுக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஒரு டெயில், அது பூனை டெயில்னு வச்சுக்கலாம். பட் லயன், டைகர் அந்த டெயிலெலாம் கிடையாது, ஒரு பூனை டெயில் தான். அதை வச்சு ஜாலியாக சுற்றின்னு தான் பார்க்கறதுக்கே வேறு லெவல் இருந்தது. அநேகமாக இங்கே தான் 2 ஷாப் இருக்குது. இங்கே தான் எங்கேனாச்சும் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த பையன். அதனால் வாங்கி பேபிமாவுக்கு ஒரு டெயில், எனக்கு ஒரு டெயில் நாங்கள் வச்சு அப்படி நடக்க போகிறோம். சிங்கம் சரி வா, நான் அப்படியே இது உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. விலை கம்மியாக இருந்தால் பார்த்துட்டு வரேன். இந்த பேண்ட் நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் போடுற வயசு இல்லை நமக்கு. நீ போடுற மாதிரியே இல்லை இங்கே, அதுதான் பிரச்சனை. அந்த வால் மட்டும்தான் நீ போடுற மாதிரி இருக்கும். உனக்கு நான் வால் வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஈகிள் இருந்தது இல்லை, ஈகிள் என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் சிம்பிள் ஆஃப் லங்காவி. நானும் சொன்னேன். லாங்க்னா ஈகிள், ஓகேவா. அந்த காவின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டோன் ஒன்று இருக்கும். அது நிறைய கிடைக்குமா, அது இங்கே நிறைய இருக்குமாமா. ஸோ அதனால ரெட் ஈகிள் அப்படின்னு ஊரில் ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி வரும்ல, அதுதான் வந்து
ஆனால் இங்கே நீங்கள் இந்த ஊருக்குலாம் வந்தால் சாப்பாடு இருக்குன்னு பயப்பட வேணாம். அப்பாச்சி அண்ணாச்சி நம்ம ஊர் தமிழ் பேர் கடையிலே இருக்கு. அந்த அக்கா கூட எல்லாம் இல்லைப்பா, இங்க இந்த இருக்கிற இடத்துல அண்ணாச்சி மெஸ், இது ஒரு சின்ன தீவு தானே, 2-3 இருக்கு இந்த மாதிரி பக்கத்துல அண்ணாச்சி மெஸ் இருக்கு. நம்ம ஊர் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மட்டன் நம்ம ஊர் எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல் தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். உள்ள வந்து அக்கா நம்மளை பார்த்தாங்க, குறுகுறுன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சொன்னாங்க. அவங்க தாங்க நாங்களே சொல்லிக்கிட்டோம், அவங்க தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டு நாங்களே ஒத்துக்கிட்டோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு கேரண்டி ஃபுட்டு கொஞ்சம் நல்லா வரும். எங்கே போனாலும் சாப்பிட்டுக்கணும், எந்த ஊரில் கால் வச்சாலும் தமிழ் வாடை அடிக்கும், அதுதான் அதுக்கு அடையாளம். நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டே சாப்பாடு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குதாம்மா டேஸ்ட்டு. நான் இன்னும் சாப்பிடல. சிக்கனும் நம்ம ஊர் மாதிரி தான் தெரியுது. இதுவும் நல்லா தான் இருக்கு. சட்டிச்சோறு, கறிசோறு, சிக்கன் சோறு. ஆமா, நம்ம கடைசியா சட்டியில போட்டு பரட்டி சாப்பிடுவோம்ல, அதுதான் இது. நம்ம ஒரு தடவை பாண்டிச்சேரியில சாப்பிட்டது, இதுவுமே நல்லா இருக்கு. இது பனானா லீஃப் குழம்பு செமையா இருக்கு. 65 எல்லாம் நல்லா தான் இருக்கு. தப்பிச்சுக்கிட்டோம்ப்பா. அதனால சாப்பிட்டா தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். நைட்டெல்லாம் தூங்குவாங்க, நல்லா போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும். நான் இப்போ என்ன குடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கோகனட் குலுக்கி. நம்ம இளநீர் இருக்குல்ல, இளநீரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வச்சுட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு லெமன் உள்ளே புழிஞ்சிருக்கு. நம்ம ஊரில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இளநீர் குடிச்சிட்டு நம்ம என்ன டேஸ்ட்டே இல்லை, சல்லுன்னு இருக்குதுன்னுவோம், ஒரு மாதிரி சப்பையாக இருக்குதுன்னுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற இளநீர் எல்லாம் கவரில் கட்டின்னு வந்துட்டு வீட்டில் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு லெமனை உள்ளே போட்டு இந்த பச்சை மிளகாலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். நல்லா காரம் சாரமாக புளிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. பரோட்டா அதெல்லாமே. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எங்கள் கடை வச்சுருக்காங்க. அண்ணாச்சி மிஸ் மலேசியாவில். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மள அது நல்லா சட்டி சோறுலாம் சாப்பிட்டாச்சு. நைட்டு வந்து பரோட்டாலாம் சாப்பிடுவோம். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு நைட்லாம் ஃபுல்லாக ட்ராவலே வந்து ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கெல்லாம் எதுவுமே வேணாம் சார், நாளையிலேருந்து டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தூங்கி எழுந்துச்சு நாளைக்கு மார்னிங்லாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த விளாகில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஊர். இது ஒரு ஊர் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கங்கே விட்டு சொல்லியிருப்போம். நாங்கள் வந்திருக்கிறது வந்து லங்காவி, மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவிலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் தான் வரணும். இல்லை டைரக்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மட்டும்தான் இருக்குது நம்ம ஊரில், இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா. மற்றபடி நம்ம வரணும் அப்படின்னா மலேசியாவிலேருந்து லங்காவி மாறும். அந்த மாதிரி கனெக்ஷன் ஃப்ளைட்டில் மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும். டைரக்ட் ஃப்ளைட் வேணும் அப்படின்னா பெங்களூர்லேருந்து மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. பெங்களூர்லேருந்து நாங்கள் வந்து வரும்போது கனெக்ஷன் ஃப்ளைட் பண்ணோம், போகும்போது சென்னைக்கு வந்து வேறு ஒரு ஊரில் வந்து பெனாங்லேருந்து நம்ம ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கனால பெனாங்லேருந்து நம்ம போயிடுவோம் சென்னைக்கு. ஓகேங்களா, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊர் வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ஐலாண்டுக்கு வந்து 2 வழி பாதையில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வருது. ஒன்று வந்து கடல், இன்னொன்று வந்து ஃப்ளைட்டு. இந்த 2 வழியில் தான் இவங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்துட்டுருக்கு. வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நேச்சரை விரும்புகிறவங்க வந்து இங்கே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் கச்சன்னு சவுண்ட் இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு பீஸாக இருக்குது. அப்படியே ரோட்டில் இறங்கி நடந்தால் கூட ஒரு அமைதி, அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து தண்ணி குடிச்சு எனக்கு கோல்டே பிடிக்கல. இருந்த கோல்டு கூட போயிடுச்சிங்க. அந்த மாதிரி வரும்போது நான் கோல்டில் தான் வந்தேன். ஃப்ளைட்லாம் புச்சுன்னு தும்மி அந்த ஜாக்கெட்டே நாறிடுச்சு. நான் வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து இறங்குனதுல கோல்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருனாவது வரணும்னு நினச்சிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களோட டீட்டெயில்ஸ், ஜாலி ஹாலிடேஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயும் தரேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா வரவங்க மலேசியா வரவங்க இந்த 2 காம்போவையும் சேர்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலேசியா ட்ரிப்பு, ஏன்னா திருப்ப டிக்கெட் போட்டு வரது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த டிக்கெட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் நம்மளோட பட்ஜெட்டு. அதனால் மலேசியா வரவங்க மலேசியா, லங்காவி, பெனாங் 3மே இப்போ லங்காவியும் பெனாங்கும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட்லேயே வந்துட்டு 3 காம்போவையும் ஒட்டுக்கா பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலேசியா ட்ரிப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன். ஓகே, பாய்.